வணக்கம். 1/8/2025 வெள்ளிக்கிழமைக்கான ராசி பலன்கள். மகாலட்சுமியின் அருளால் செல்வம், கலை, சௌந்தரியம் பெருகட்டும். மேஷம், பணவரவு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்க அனைத்தும் சிறப்பாக இருக்கும். ரிஷபம், சிறிய சிக்கல்களில் நிதானமாக செயல்பட வேண்டும். உறவுகளில் தவறான புரிதல்களை தவிர்க்க வேண்டும். துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு பூ சார்த்தி வணங்குதல் சிறப்பு. மிதுனம், புதிய வேலைவாய்ப்புகள் வரும். பழைய பிரச்சனைகள் தீரும். தைரியமாக முடிவெடுப்பது நல்லது. விஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வணங்குதல் சிறப்பு. கடகம், சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான நிலை ஏற்படும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். சந்திரனுக்கு வெள்ளைப்பூ சார்த்தி வணங்குதல் சிறப்பு. சிம்மம், மனநிலை தெளிவாக இருக்கும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வர வாய்ப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். சூரியனை தாமரைப்பூ சார்த்தி வணங்குதல் சிறப்பு. கன்னி, மன அழுத்தம் குறையும். தொழில் வளர்ச்சி பெறும். புதிய சந்திப்புகளால் நல்லது நடக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் சிறப்பு. துலாம், நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் இனிமை கூடும். வர்த்தகத்தில் லாபகரமான பயணத்திட்டம் உண்டாகும். மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்குதல் சிறப்பு. விருச்சிகம், திடீர் செலவுகள் அதிகரித்தாலும் நிதானமாக சமாளிப்பீர்கள். பழைய நண்பர்கள் உதவுவார்கள். திருப்பதி ஏழுமலையானை நினைத்து சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றுங்கள். தனுசு, தொழிலில் முன்னேற்றமான நாள். மாணவர்கள் தேர்வுகளை சிறப்பாக எழுதுவார்கள். மன நிம்மதி அதிகரிக்கும். ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சார்த்தி வணங்குதல் சிறப்பு. மகரம், புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சகோதரர்கள் வழியாக நன்மை நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நவக்கிரகங்களை 9 முறை வலம் வந்து வணங்கிட நல்லது நடக்கும். கும்பம், சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் தீர்வுகள் காணப்படும். மன அமைதி தேவைப்படும் நாள். துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு பூ சார்த்தி வணங்குங்கள். மீனம், நல்ல முடிவுகள் உருவாகும் நாள். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். ஆன்மீக ஈர்ப்பு அதிகரிக்கும். குரு பகவானுக்கு மஞ்சள் பூ சார்த்தி வணங்குதல் சிறப்பு. மகாலட்சுமியின் அருளால் உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் அமைதியும் பெருகட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.